இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. தெசலோனிக்கேயர் சபை மிகுந்த உபத்திரவத்துக்குள்ள போறாங்க அப்படிங்கிறத பவுல் அறிந்த பொழுது அவர்களை விசாரிக்க, அவர்களை திடப்படுத்த, அவர்கள் விசுவாசத்தை பற்றி அவர்களுக்கு புத்தி சொல்ல தீமோத்தேயுவை அவங்களிடத்துல அனுப்புறாரு. தீமோத்தேயு பவுலிடத்தில் திரும்பி வந்து அவர்களுடைய விசுவாசத்தையும் அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய உறுதியையும் குறித்து பவுலுக்கு நற்செய்தி சொன்னதாக பவுல் இந்த இடத்துல எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் இந்த இடத்துல எழுதும்போது, எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு தீமோத்தேயுவை அனுப்புனேன் அப்படின்னு சொல்றாரு. பவுலுடைய பயம் என்ன? இந்த தெசலோனிக்கேயர் சபை பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ள போகும்போது விசுவாசத்தை எங்க இழந்துருவாங்களோ, விசுவாசத்திலிருந்து வலுவி போயிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தினால தீமோத்தேயுவை அனுப்புனேன். உங்களுடைய அன்பையும் விசுவாசத்தையும் குறித்து தீமோத்தேயு எனக்கு நற்செய்தி கொண்டு வந்த பொழுது நாங்கள் உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் அப்படின்னு இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் கூட பலவிதமான பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது சோதனைக்காரன் பிசாசானவன் உங்கள் விசுவாசத்தையும் தேவன் பேரில் நீங்கள் வைத்திருக்கிற அன்பையும் திருடும்படியாகவே உங்களுக்கு பலவிதமான சோதனைகளை கொண்டு வருகிறான் என்பதை மறந்து விடாதீங்க. விசுவாசத்துல உறுதியாயிருங்க. விசுவாசத்தில் இன்றைய தினத்துல விழித்து கொள்ளுங்க. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். May God bless you all.